ஹாய் ஹலோ வணக்கம், புஷ்பா கிச்சன். இன்றைக்கி டூனா பிரியாணி செய்யலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 தக்காளி போடுறேன். தக்காளி வதங்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய், அரைக்கை புதினா, அரைக்கை மல்லி, தயிர், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். டூனாவில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு போடுவோம். நான் டூனா 2 எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தனியாக முதல்ல எடுத்து வச்சுருவோம். நல்லா மசாலா சேர்ந்துட்டு இப்போ நான் டூனாவை போட்டுக்கிறேன். நான் 2 டின்னு தான் எடுத்துருக்கேன். நம்ம ரொம்ப கலக்க வேண்டாம். அது கட்டிக்கிட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா. அப்புறம் கொஞ்சமாக அந்த டூனா தண்ணியை கொடுக்குறேன். தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துடலாம். ஒரு 70% வந்தால் போதுமா, எடுத்துடலாம். இப்போ வடிச்சிடலாம். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. நான் தண்ணி போடலை, வெறும் இந்த டின் ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணி மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. கொஞ்சமாக நம்ம சப்பரம் தண்ணி போடுவோம். கீழே இரும்பு வச்சு நான் 15 நிமிஷம் இப்போ தம்மில் விடுறேம்மா. ஃபினிஷ்மா. என்னோட தாயை குடிக்கும். டூனா பிரியாணி ஃபினிஷ்மா. நான் இதுக்கு பச்சை மிளகாய் ஊறுகாவும் புதினா ஊறுகாய் வச்சுருக்கேன். நம்ம பேஜில் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ, நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.